H1B விசா கட்டணம் பன்மடங்கு உயர்வு. டிரம்பின் புதிய உத்தரவால் இந்தியா கவலை, ஏன்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் திறன் வாய்ந்த வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 சுமார் 88 லட்சம் இந்திய ரூபாய் அளவிற்கு உயர்த்தி புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளார். அந்த உத்தரவில் H1B திட்டம் தவறாக பயன்படுத்துவது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி புதிய கட்டணத்தை செலுத்தவில்லை என்றால் அமெரிக்காவில் நுழைய முடியாது. H1B திட்டம் அமெரிக்க பணியாளர்களுக்கு பாதகமாக இருப்பதாக அதன் எதிர்பார்ப்பாளர்கள் கூறி வருகின்ற நிலையில், இலோன் மஸ்க் உள்ளிட்ட அத்திட்டத்தின் ஆதரவாளர்கள் இந்த திட்டம் உலகம் முழுவதும் இருந்து திறமைசாலிகளை அமெரிக்காவுக்குள் அழைத்து வர அனுமதிப்பதாக வாதிடுகின்றனர். டிரம்ப் புதிய கோல்டு கார்டு உருவாவதற்கான உத்தரவையும் வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் 1 மில்லியன் பவுண்ட் சுமார் 11.8 கோடி இந்திய ரூபாய் கட்டணம் செலுத்தினால் விரைவாக விசா பெற முடியும். H1B விசாக்களுக்கு வருடத்திற்கு $1,00,000 கட்டணம் விதிக்கும் திட்டத்திற்கு அனைத்து பெரிய நிறுவனங்களும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. நாங்கள் அவர்களிடம் பேசியுள்ளோம் என்றார் லூட்னிக். நம்முடைய வேலையை எடுத்துக்கொள்ள வெளியிலிருந்து ஆட்களை அழைத்து வருவதை நிறுத்துங்கள் என்று கூறும் லூட்னிக், நீங்கள் யாருக்காவது பயிற்சி அளிக்க வேண்டுமென்றால் நமது நாட்டில் உள்ள சிறப்பான பல்கலைக்கழகங்களில் இருந்து வரும் பட்டதாரிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், அமெரிக்கர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார். 2004 ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் அதிகபட்ச H1B விசாக்களின் எண்ணிக்கை 85,000 உள்ளது. தற்போது வரை H1B விசாக்களுக்கு நிர்வாக கட்டணமாக $1,500 வசூலிக்கப்படுகிறது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் தரவுகளின்படி H1B விசாக்களுக்கான விண்ணப்பங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 3,59,000 குறைந்துள்ளது. கடந்த நிதியாண்டில் இந்த திட்டம் மூலம் அதிக பலன் பெற்ற நிறுவனமான அமேசானும், அதைத் தொடர்ந்து டாடா, மைக்ரோசாப்ட், மெட்டா, ஆப்பிள் மற்றும் கூகுள் ஆகிய நிறுவனங்கள் இருப்பதாக அமெரிக்க அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன. வாட்சன் இமிகிரேஷன் லாவின் நிறுவனரான வழக்கறிஞர் தாஹ்மினா வாட்சன், இந்த புதிய உத்தரவு தனது வாடிக்கையாளர்களான சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் ஆப்களுக்கு சவப்பெட்டியில் அடித்த ஆணி போன்றது என தெரிவித்தார். மேலும் அவர், அனைவருக்கும் செலவு அதிகரிக்கப் போகிறது. அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு $1,00,000 கட்டணம் என்பது நாசகரமான விளைவுகளை ஏற்படுத்தும். பல சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பணி செய்வதற்கான ஊழியர்கள் கிடைப்பதில்லை என கூறுவார்கள். H1B திட்டத்தின் மீது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது இந்தியா போன்ற நாடுகளில் குறிப்பிடத்தக்க கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு H1B விசா கேட்டு விண்ணப்பங்கள் அதிகம் வரும் நாடுகளில் இந்தியா முன்னணி வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.